அப்படி ஒரு விஜய்மயமாகி எல்லாரும் வந்து விஜய் பின்னாடி போறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அடுத்த அரசியல் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் இருக்கு நிலைமை. விஜய் வந்துட்டாரு, விஜய் ஆட்சி அமைச்சிட்டாரு, அவர் தான் முதல்வர், உடனே பண்டிட் இறங்குறாரு, அவர் நாள் இன்டர்வியூ. அடுத்த 50 வருஷத்துக்கு நான் சொல்லிட்டேன், அடுத்த 50 வருஷத்துக்கு ஒரு தான் அடுத்து சிஎம் இல்லை, அவரோட நிலைமைக்கு ஒரு பிஎம் ஆக போறாரு. சப்பா வீட்டுக்கு அனுப்பவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்தவங்க வந்த வழி தெரியாமலே போயிடுவாங்க. அவருக்கு குறிச்சு கொடுத்த அவர் பதவியேற்ற நேரமே சரியில்லாத நேரம். மக்களை வந்து முட்டாளாக்குறதுக்கு இப்படியெல்லாம் ஜெயலலிதா அம்மாலாம் இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஓட விரட்டியிருப்பாங்க. அது வந்து இன்னைக்கு நான் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பார்க்குறேன். இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கணும், இதுக்காக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கல, நம்ம ஜெயிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கும் நம்ம ஆட்சி தான், நம்மளோட திட்டங்கள் என்னைக்கு மக்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்சி தான் நடக்கும். அப்படி அந்த திட்டங்கள் அவ்வளவு கொடுத்தும் மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவரை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? தாவேக்காக எல்லாரும் ஈக்குவலா பார்த்துருந்தா ஓகே, ஏன் எடப்பாடி அவரை போய் பார்க்கல, அவரை ஒதுக்குறீங்க? இது அசிங்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையா நீங்க கேட்குறீங்களே, எங்களை பத்தி உங்களுக்கு அசிங்கமா இல்லை? இப்போ அமைச்சர்கள் போட்டிருக்காங்க மேம், அமைச்சர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய துறையில அவங்க எப்படி செயலாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ப்ரூவ் பண்ணட்டும், லெட்ஸ் சி. ஒரு 6 months ஆகுது, ஒரு டைம் கொடுக்கணும். எங்கள் தலைவர் சொன்னது மாதிரி 6 monthsக்குள்ளேயே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. இப்போ என்ன பெரிய சேலஞ்சுனா, இப்போ இந்தியாவை நோக்கும் ஆபத்துகள், கேஸ் கிரைசிஸ், இபி, இப்படி வந்து பல ஆபத்துகள் நிறைய. ஸோ நீங்கள் உங்கள் துறையை போய் உள்ளே போய் இறங்கி படிக்கிற அந்த நேரத்துக்குள்ளேயே உங்களை நோக்கி பல அம்புகள் வருது. இப்போ அமைச்சர்கள் போட்டிருக்காங்க மேம், அமைச்சர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய துறையில அவங்க எப்படி செயலாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ விளையாட்டுத்துறையில ஆதவர்ஜனா இருக்காரு, பள்ளிக்கல்வித்துறையில ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்க, நிதித்துறையில செங்கோட்டையன் அவர்கள், சுகாதாரத்துறையில அருண்ராஜ், இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்தந்த துறைகளுக்கு சரியான ஆட்கள் தான் போட்டிருக்காங்களா? நீங்க பயணிச்ச வரைக்கும் ஓகே, எத்தனை முரண்கள் இருந்தாலுமே இந்த துறைக்கு ஓகே, இவங்க ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறன்ற மாதிரி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஒவ்வொரு துறையிலையும் எப்படி செயல்படுறாங்க? நான் எப்பவுமே வந்து டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்றது ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். எப்பவுமே யாரையுமே லேசா இட போடக்கூடாது. அவங்க கையில ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம், அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது அவங்கள பத்தி. அவங்க எஃபிஷியன்சி என்னன்னு ப்ரூவ் பண்ணாதானே தெரியும். ப்ரூவ் பண்ணட்டும், லெட்ஸ் சி. ஒரு 6 months ஆகுது, ஒரு டைம் கொடுக்கணும். எங்கள் தலைவர் சொன்னது மாதிரி 6 monthsக்குள்ளேயே தெரிஞ்சிடும் அவங்கவுங்களோட எஃபிஷியன்சி என்ன, எந்தெந்த துறை, எந்த துறை எடுத்திருக்கோம், அந்த துறையில் என்ன இருக்குன்றது இன்னைக்கு இருக்கவங்களுக்கு தெரியாது. அவங்களே உள்ளே இறங்கி படிக்கணும், இதுக்குள்ளே என்ன இருக்குது, எதெல்லாம் நம்ம பார்க்கணும், நம்ம துறையில் எதெல்லாம் வருது, எந்தெந்த ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணணும், எதுலெல்லாம் என்ன ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் கண்டினியூ பண்ணணும், எதெல்லாம் புதுப்பிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 6 மாதம் டைம் வேணும். இதுதான் அவங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு டைம் ஆகும். இந்த டைம்குள்ள அவங்களுக்கு இப்போ என்ன பெரிய சேலஞ்சுனா, இப்போ இந்தியாவை நோக்கும் ஆபத்துகள், கேஸ் கிரைசிஸ், இபி, இப்படி வந்து பல ஆபத்துகள் நிறைய. பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லை, நிறைய வைரஸஸ்லாம் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதிர்கொள்ள போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் துறையை போய் உள்ளே போய் இறங்கி படிக்கிற அந்த நேரத்துக்குள்ளேயே உங்களை நோக்கி பல அம்புகள் வருது. ஸோ இதை இன்னும் கேர்ஃபுல்லாகவும் இன்னும் நிறைய வல்லுநர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் சிறப்பான செயல்பாடை நீங்கள் காட்டணும். இது இனிமே தான் உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஸோ வந்து ஐயோ நீங்கள் உங்களால் செய்ய முடியாதுன்னு மட்டம் தட்டவோ, இவங்கெல்லாம் செஞ்சுருவாங்கலாம் அப்படின்ற இது பண்ணி அவங்கள டீமோட்டிவேட் பண்ணவோ நாங்கள் இல்லை. எப்படி அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளோட ஆதரவு நம்ம கொடுத்து அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி பண்ணமோ அதே மாதிரி, ஏன்னா இது மக்கள் நலனுக்காக தான் நடக்குது. இப்போ ஆதரவு ஒரு பக்கம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு இல்லை, அது வந்து வெளிப்படையாவே தெரிஞ்சிருச்சு, கூட்டணி கட்சியில இருந்து தான் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னும் போது, இன்னொரு பக்கம் வந்து திமுக அதிமுக கூட்டணி பேசுறாங்க. இது எப்படி சரியா இருக்கும்? ஒரு பக்கம் ஆதரவு கொடுக்கறதுக்கும் அனுப்பிடுறீங்க, இன்னொரு பக்கம் கூட்டணியும் பேசுறீங்களே, இது சீப்பா இல்லையா அப்படின்ற கமெண்ட்ஸும் வந்து ஒரு பக்கம் பார்க்க முடியுது. கூட்டணி பேசணுன்ற ஏன் நிர்பந்தம்? இப்ப பேசல, அப்ப பேசினது தானே, இப்ப முடிஞ்சிருச்சு எல்லாம். அப்ப வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அப்ப பேச, இதுக்கு என்னதுக்கு அசிங்கப்படுறதுக்கு இருக்கு? இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்றது ஒரு அரசியல் கட்சிகள் யோசிக்கிற விஷயம் தானே. திராவிட கட்சிகள், பெரிய கட்சிகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச ஒரு கட்சி அதிமுக கட்சி இன்னைக்கு அழிஞ்சு போச்சே.
அதை காப்பாற்ற வேண்டிய கடமை இல்ல, திராவிட எதிரெதிர் முன்னேற்ற துருவங்கள்ல கழகத்துக்கு இருக்கு. நின்னுட்டு இருந்தவங்க எப்படி ஒன்னா சேரணும்னா மக்களுக்கு அதுவே ஒரு இதுவா இருக்காதா? அவர் அதுதானே சொல்லிட்டு இருந்தாரு, 2 திராவிட கட்சிகளும் வந்து சரியில்லை, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு களவாணின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது யார் சொன்னா? நிரூபிக்கிற மாதிரி ஆகாதா? யார் சொன்னா? விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தானே இருந்தாரு. அவர் சொல்றாரு, அவர் வரணும்னு சொன்னா இவங்க எல்லாம் அழிஞ்சாதான் வர முடியும்ன்றது தான் அவரோட டார்கெட். அதனால அவர் வந்து சொல்றாரு. ஆனா எங்க கட்சி ஆரம்பிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே வந்து அவர் ஊழல் சக்தின்னு தான் சொல்ல வர்றாரு. அதானே சொல்ல வர்றாரு. அதனால தானே அவங்களோட கூட்டணி போக வேணாம், அதிமுக திமுக 2 தீய சக்தினாரு. இது மற்றும் சில கட்சிகள்னு சொன்னாரு. இப்படி வந்து இன்னைக்கு பல கட்சிகள், நாம் தமிழர் ஆகட்டும், அதிமுகவாகட்டும், இதுல உள்ள எத்தனை அமைச்சர்கள் இவங்களோட நிலையெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம சுக்கு நூறு ஆக்கி போன மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதிமுகவினர், நாம் தமிழர் இன்னும் எழவில்லை, 8% நிக்கிறாங்க. இப்ப 4% இப்ப 4% ஆயிருக்கு. ஆனா அவங்களோட வழிதான் அதிகம். ஏன்னா பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு அப்படியே. இன்னும் அண்ணன் சீமான் அவர்களோட உழைப்பும் அந்த தம்பிகளோட உழைப்பும் ஈடுகட்டவே முடியாது. அந்த அளவுக்கு உழைப்பு கொடுத்துருக்காங்க. அங்கேயும் யாரும் காசுக்காகவோ இதுக்காகவோ இல்லை, அண்ணனுக்காகவும் கொள்கைக்காகவும் அவங்களோட கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெத்தட்ல போறவங்க தான். அவங்களோட நோக்கத்தை மாத்திக்கிறவே இல்லை. அவங்க எதுக்காகவும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை. காசு கொடுத்து என்னைக்கும் எலெக்ஷன்ல நிக்கிறது இல்லை, எலெக்ஷனை புறக்கணிக்கிறதும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் நாம் தமிழர். ஸோ இப்படி ஒரு விஜய்மயமாகி எல்லாரும் வந்து விஜய் பின்னாடி போறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அடுத்த அரசியல் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் இருக்கு நிலைமை. இதை வந்து உடனே ஒரு முடிவுக்கு வந்து சிலர் வந்து ரொம்ப வேகமா வந்து இல்லை வேணாம், இனிமே அவர் தான் விஜய் வந்துட்டாரு, விஜய் ஆட்சி அமைச்சிட்டாரு, அவர் தான் இனிமேல் முதல்வர், உடனே பண்டிட்டு இறங்குறாரு, அவர் 4 இன்டர்வியூ, அடுத்த 50 வருஷத்துக்கு நான் சொல்லிட்டேன், அடுத்த 50 வருஷத்துக்கு ஒரு தான் அடுத்து சிஎம் இல்லை, அவரோட நிலைமைக்கு ஒரு பிஎம் ஆக போறாரு. சப்பா, இப்படி சொன்னவங்கள நம்ம காமெடியா பார்த்தோம். ஆனா இன்னைக்கு இவன் சொல்றத உத்து கேட்க வேண்டியதா போச்சே, உண்மையாப்பா நீ சொல்றதுன்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் சொல்றத வந்து நிறைய பேர் ஜோக்கா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா என்னைக்காவது ஏதாவது ஒண்ணு ஃப்ளூக்ல ஹிட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறமா அவர் அந்த ஹிட் வந்து ஹேட்ரிக் ஹிட்னு சொன்னா அடுத்து இவர் சொல்றது எல்லாமே உண்மைன்றது அர்த்தம் கிடையாது. இவ்வளவு கணிச்ச ரத்தன் பண்டிட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரே நாள்ல விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா நீ தமிழ்நாடு முழுக்க அசிங்கப்படுவ அப்படின்றத நீ கணிக்கலையே. அசிங்கப்பட்டீங்களே ஒரே நாள்ல, உச்சத்துக்கு போய் ஒரே நாள்ல. அதுக்கும் பதில் சொல்றாரு. மே 15க்கு அப்புறமா இந்த ஆர்டர் போட்டிருந்தா அவருக்கு நின்றுக்குமா? மே 15க்கு முன்னாடி நல்ல நேரம் இல்லாதனால ஓம் சூர்யாய நமக்குன்னு சொன்னா ஹார்ட் அட்டாக் வராது அப்படிங்கிறாரு. என்னடா இது? மக்களை வந்து முட்டாளாக்குறதுக்கு இப்படியெல்லாம் இருக்கவங்கள வந்து பார்க்கும்போது, இந்நேரம் ஜெயலலிதா அம்மாலாம் இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டியிருப்பாங்க. யாரும் இப்படி பேச முடியாது. முதல்ல இந்த மாதிரி ஒரு இடத்த வளர விட்டுருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நம்பிக்கைகளை. அதனால நான் என்ன நான் அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவங்க அம்மையார் இருந்த பீரியட் எல்லாம் வந்து அந்த அரசியலே வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் மேல இருக்க ஒருத்தர் மரியாதையும் போகாது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அதை பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? அவர் பண்றாரு. ஸோ அப்போசிஷன் லீடர் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் லீடரா இல்லைன்னு சொல்ல வர. 2 பேருமே எஃபிஷியன்ட் லீடர்ஸ். கலைஞர் அவர்களும் சரி, ஜெயலலிதா 2 பேரும் விடுற அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை இருக்கும், அதே சமயம் மரியாதையும் இருக்கும், அதே சமயம் அதுல ஒரு கட்டுப்பாடும் இருக்கும். இந்த அளவுல தான் பேசணும், இந்த அளவுல தான் எதிர்க்கணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல தூக்கி பிடிக்கணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இருந்தது. ஆனா அது வந்து இன்னைக்கு நான் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும், கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கணும். இதுக்காக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கல, நம்ம ஜெயிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கும் நம்ம ஆட்சி தான், நம்மளோட திட்டங்கள் என்னைக்கு மக்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்சி தான் நடக்குது. நம்ம திட்டங்கள் இன்னும் இருக்கு இல்லையா, நம்ம ஆட்சி நடக்குது அப்படின்னு இன்னைக்கு தலைவர் பேசியிருக்காரு. உண்மைதான். ஓகே, அப்படி அந்த திட்டங்கள் அவ்வளவு கொடுத்தும் மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? தாவேக்காக மக்கள் வேண்டாம்னு தேர்ந்தெடுக்கல. மக்கள் இவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுலயுமே சிலருக்கு நம்பிக்கை இல்லை, இது உண்மையிலேயே மக்கள் போட்ட ஓட்டா. ஏன்னா எங்க போனாலும் இன்னைக்கு அமைச்சரவையில பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா கட்சிகள்லயுமே ஒரு மாதிரி மூஞ்ச தொங்க போட்டு ஐயோன்னு உட்காந்துருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு அதிமுக ஆட்சி அமைச்சாலும் சரி, திமுக ஆட்சி அமைச்சாலும் சரி இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி ஃபேஸ் ரொம்ப லோவா இருக்கு எல்லாருக்குமே.
இவங்க ஆட்சி அமைச்சிருந்தாலும் சரி, இவங்க ஆட்சி அமைச்சா, ஓ நீங்க இந்த தடவை அமைச்சரா, ஓகே நீங்க அமைச்சரா, வாழ்த்துக்கள், ஓகே நீங்க நீங்க இங்க என்று மாறி மாறி இருந்தாங்க. அதுல ஒரு அன்பு இருந்தது. அம்மையார் இருக்கும்போது அவங்கள பார்த்து சிரிச்சாலே தூக்கிடுவாங்க அமைச்சரவையில இருந்து. ஆனா ஸ்டாலின் அவர்கள் அப்படி கிடையாது. அந்த இவரும் நாகரிகமா போய் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாரு, எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே பார்த்தாரு தானே தாவேகா தலைவர். இத நாகரிக அரசியல்னு எடுத்துக்கலாம். அது அநாகரிக அரசியலா தான் நான் பாக்குறேன். எதனால அப்படி? எப்படி அதாவது அவர் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சது அதெல்லாம் ஓகே. ஓகே, எல்லாரையும் ஈக்குவலா பார்த்திருந்தா ஓகே. ஏன் எடப்பாடி அவரை போய் பார்க்கல? ஏன் பார்க்கல? அவரும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லையா? நாலு ஆட்சியில அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். ஏன் அவரை போய் பார்க்கல? இல்ல சிவி சண்முகம் அவங்க நீங்க அவரை பார்த்துட்டு இவங்களையும் பார்த்துருந்தீங்கன்னா தப்பு இல்லை. ஆனா எவ்வளவு ஒரு சின்ன புத்தி இருந்தா போய் நம்ம சைடு இழுக்க வேண்டியவங்களெல்லாம் போய் போய் பார்க்குறீங்க, அவரை ஒதுக்குறீங்க. இது அசிங்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையா நீங்க கேட்குறீங்களே எங்களை பத்தி. உங்களுக்கு அசிங்கமா இல்லை? யாருக்கு அசிங்கம் இருக்கணும்? தமக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்களெல்லாம் போய் போய் பார்த்து கூட்டு வரீங்களே. அமமுக காமராஜ் தூக்கிட்டீங்க, இங்க போய் இவர் சிவி சண்முகம் அவரோட ஆட்கள் எல்லாம் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தேவைங்கிறவங்கள வசப்படுத்துறீங்க. அது உங்களுக்கு தேவைன்னா போய் சந்திச்சு பாக்குறீங்க. ஏன் எடப்பாடி அவர்களை போய் பார்க்கல? இல்ல விசிக தலைவர் திருமாவளவனும் கோரிக்கை வச்சதா சொன்னாரு. என்னை சந்திக்க வந்தாரு, நான் எடப்பாடியும் போய் சந்திங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அந்த கோரிக்கையை ஏற்று நானும் போய் சந்திக்கிறேன்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் போய் சந்திக்கல. அப்பவே எடப்பாடி அவரை பார்த்துட்டு தான் இவங்களெல்லாம் பார்த்துருக்கணும். ஸ்டாலினை சந்திச்சிருக்காருன்னு சொன்னா அடுத்து அவர் நேரா எடப்பாடிட்டு தான் போயிருக்கணும் இல்லையா? இல்ல அந்த நிராகரிப்புக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க நேரா எதிரி வந்து உங்களுக்கு எதிரி கட்சிகள்னு பார்த்தா திமுகவும் பாஜகவும் தான் சொன்னீங்க. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. அப்ப திமுகவுல எதிரி உங்களுக்கு எங்களோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எதிரியை போய் பார்த்துட்டீங்க, நாகரிக அரசியல். அந்த சைடு கொள்கை எதிரியை ஏன் இன்னும் பார்க்கல? எல்லாருமே எதிரி அப்படிங்கிறத விட நாகரிக அரசியல்ன்றது எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மரியாதை நிமித்தமாக போய் சந்திக்கணும்னு அந்த சைடு போயிட்டு நயினா நாகேந்திரன் அவர்களை பார்த்துருக்கலாமே. மரியாதை நிமித்தமாக. ஏன்னா நீங்க இணக்கமா இருக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட தான். மத்திய அரசாங்கத்துல இருந்து தான் நீங்க திட்டங்கள்லாம் வாங்கணும், இப்போ நிதிகள்லாம் கொண்டு வரணுங்கும் போது அவங்களோட இணக்கமா இருந்தாதான் வந்து நீங்க கொண்டு வர முடியும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்துக்கிட்டு நீங்க ஏன் அங்கேயெல்லாம் போகல? ஏன் அந்த மாதிரி ஒரு தமிழிசை அக்கா பார்த்துட்டு வரணும்னு தோணல? உங்களுக்கு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு அந்த கட்சி தலைவரை பார்த்தா போதும், எல்லாரையும் பார்க்க வேண்டாம். ஏன் நயினா நாகேந்திரன் அவர்களை பாஜகவையும் அதிமுகவையும் நிராகரிச்சுட்டு இவங்களை மட்டும் பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? என்ன இருக்கு? அதான் நானும் கேட்குறேன். உங்களுக்கு அவங்களோட ஆதரவு தேவை. இப்போ அங்க இருந்து 4 பேரை புடுங்கணும், அதுக்காக போறீங்க நீங்க. அதுதான் அசிங்கமா இருக்கு. அது ரொம்ப எல்லாருமே தப்பா தான் பேசுறாங்க. இது சரி கிடையாது. இது நாகரிக அரசியல்னு எப்படி எடுத்துப்பீங்க? ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, அவர் வந்து சொன்னது என்ன, நீங்க வந்து தொடர்ந்து திமுகவை தான் எதிர்க்கிறீங்க, பாஜகவை எதிர்க்கிறதே இல்லை அப்படின்னும் போது முதல்ல நாங்க வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், அதுதான் எங்களோட வேலை. அதற்கப்புறம் தான் நாங்க பிஜேபி எதிர்ப்போம்னு திமுக வந்து ஆட்சியில இருந்து எடுத்துட்டு அவர் வந்திருக்கிறாரு. அதனால அவங்கள போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இவங்க எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அவங்கள வந்து பார்க்காம இருந்திருக்கலாம் இல்லையா? இது என்ன கதை புரியலையே. இவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாமா எங்களை? அவர் அப்படித்தானே சொல்லுவாரு. வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்ப யார் உட்கார்ந்துருக்கா உங்களுக்கு எதிர்கட்சியில? நாங்க தானே. இன்னைக்கு யாரோட சப்போர்ட்ல உட்காந்துருக்கீங்க நீங்க? ஆளுங்கட்சியா? அதுவும் நாங்க தானே. அப்புறம் வீட்டுக்கு அனுப்புறதுன்னா வீட்டுக்கு அனுப்பவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்தவங்க வந்த வழி தெரியாமலே போயிடுவாங்க. அவங்க ஜெயிச்ச 108 ஆம்புலன்ஸ் நம்பர் மாதிரி ஆம்புலன்ஸ் வந்த ஸ்பீட்ல போகும் பாருங்க, அது மாதிரி முதலமைச்சர் இப்போ வரட்டும். நான் என்னோட கருத்தை நான் சொல்றேன், அவ்வளவுதான். அவர்தான் முதலமைச்சர் இல்லைன்னு சொல்ல. எப்பேற்பட்ட ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க ஆட்சி இப்படி சூப்பர்னவங்க, அவங்களும் தோல்வியை பார்த்துருக்காங்க. எல்லாம் நேரம்தான், புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரு பீரியட் இருக்கும், மக்கள் அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. இந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் நிலைக்கும். இல்லாட்டி 108 ஆம்புலன்ஸ் மாதிரி ஜர்ன்னு வந்து ஜர்ன்னு போக வேண்டியதான். அதிமுகல என்னதான் நடக்குது? ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரா வந்து விலகுறாங்க. அதிமுகல இருந்துகிட்டே வந்து சிவி சண்முகம், வேலுமணி அவர்கள்லாம் வந்து தாவேகாக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பதவி நீக்கம் பண்ணாலுமே வந்து இல்ல எடப்பாடி அவர்கள் பண்ணது வந்து செல்லாது அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. என்ன நடக்குது? ஆல்ரெடி 4ஆ இருக்கிற அதிமுக இன்னும் அது பிளவுபடுது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது
இன்னும் அதை பிளவுபடுத்த கூடாதுன்னு விஜய் அவர்கள் நினைக்கணும். இதுக்கும் அதுக்கும் என்ன மேம் சம்பந்தம் இருக்கு? அவர் தானே இப்ப பிரிச்சு அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இழுக்கிறாரு. ஓகே, இந்த விஷயத்தினால. ஓகே, அதாவது அதிமுக தொண்டர்களோட குமுறல் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி. இப்ப மூத்த அந்த தொண்டர்கள் வந்து செம்மலை அவர்களும் வந்து விலகி இருக்காரு, விலகுறாங்க. ஏன் இவரு போய் சசிகலா அவங்கள பார்க்கல? அவங்களும் ஒரு கட்சி தலைவர் தானே, ஏன் போய் பார்க்கல? ஏன் இதுல என்ன உங்களுக்கு பாகுபாடு என்ன பாக்குறீங்க நீங்க? உண்மையிலேயே அதிமுக ராமதாஸ் அவர்கள் கூட ஆதரவு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்தும் அவரை கூட போய் பார்க்கல. அவரை கூட போய் பார்க்கல. ஏன்னா அவரும் கொடுங்கன்னு தான் சொன்னாரு, அவரையும் பார்க்கல. சசிகலா அவங்களும் பார்க்கல. பார்க்கணும்னு இருந்தா எல்லாரையும் பார்க்கணும். ஒரு சின்ன ஒரு இது வச்சுக்கிட்டு, அதாவது இது வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னு, இது நாகரிக அரசியல்னு எனக்கு தோணல. இது வந்து போய் அவரை போய் சந்திச்சனால நல்ல அப்பா இவர் வந்து எப்படிப்பட்ட ஆளு, இவர் வந்து போய் நேரா போய் பார்த்து இவ்வளவு நாகரிக அரசியல்லாம் பண்ண முடியுமா? அதெல்லாம் இல்லை. அதுக்குள்ள வேற ஏதோ எல்லாம் இருக்கு. அவருக்கு வந்து நிறைய தாந்திரிகம் மந்திரங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறவங்க வந்து அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அவருக்கு குறிச்சு கொடுத்த அவர் பதவியேற்ற நேரமே சரியில்லாத நேரம். அதை அவருக்கு சொல்லலை. எப்படி சரி? அதே மாதிரி யாரும் வந்து பதவி ஏற்கும் போது கருப்பு சட்டம் உணைஞ்சு பதவி ஏற்க கூடாது, அத சொல்லுவாங்க நிறைய பேரு. அதனால அப்படி சொல்லுவாங்க. கருப்பை வந்து பதவி ஏற்கும் போது யாராவது போட்டு பார்த்திருக்கீங்களா? பட் அதுவும் ஒரு மூட நம்பிக்கையில வராதா? இந்த ட்ரெஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. மூட நம்பிக்கைன்றது உங்களுக்கு, அவருக்கு இல்ல. அவர் அதெல்லாம் நம்புறவர். அதனாலதான் ரத்தன் பண்டிட் சொல்றதெல்லாம் கேட்கிறாரு. அது உங்களுக்கு மூட நம்பிக்கையா இருந்தா எனக்கு தெரியாது அதை பத்தி. அவர் அதெல்லாம் நம்புறவர். நான் நம்ப மாட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பாக்குறவரா இருந்தா அவர் இதெல்லாம் பார்த்திருக்கணும், இதெல்லாம் அவருக்கு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் அவருக்கு சொல்லலை யாரும். ஸோ இப்படி எல்லாம் பண்ணியிருக்க கூடாது, இதை பண்ணிருக்க கூடாது. இந்த டைம் அவருக்கு குறிச்சு கொடுத்த டைமும் சரி, இதெல்லாம் வந்து சரியா நான் பார்க்கல. ஆனா என்ன சொல்ல வர்றது, அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சப்போர்ட்டிவா இருக்கு, நிறைய விஷயங்கள் எதிர்ப்பாகவும் இருக்கு, நிறைய விஷயங்கள் சவாலாகவும் இருக்கு. வரப்போற கிரைசிஸ் அதை சமாளிக்கிற விஷயங்களும் இருக்கு. நம்ம எதுல இருந்தோ எதையோ போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதிமுக பிளவுக்கு அப்ப அதிமுக வந்து அதிமுக தொண்டர்களோட குமுறல் வந்து நமக்கு வந்து பார்க்கவே முடியல. ஏன்னா திமுக மாதிரி அதிமுக ஒரு பெரிய கட்சிங்க. அந்த கட்சியில வந்து இருந்த தலைவர்கள் எல்லாரும் பிரிஞ்சு, சசிகலா அம்மையார் ஒரு பக்கம், இவங்கிட்ட ஓபிஎஸ் அவர் ஒரு பக்கம், செங்கோட்டையன் அண்ணா ஒரு பக்கம், ஏன் நயினார் நாகேந்திரன் இங்க இருந்து போனவர் தான், அதிமுகல இருந்து போனவர் தான் நயினார் நாகேந்திரன் அவரே. ஸோ இப்படி வந்து பல பேர் வந்து அந்த கட்சியில இருந்து வெளியே வந்து அவங்களோட இறப்புக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இவங்கெல்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சின்னம்மா அவங்களே வந்துட்டு தலைமையேற்று அவங்களுக்கு கீழே நம்ம எல்லாரும் செயல்படுவோம் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டிருந்தா கட்சி ஒன்னா இருந்திருக்கும். நீ இருக்கக்கூடாது, நீ இருக்கக்கூடாது, நான் இருக்கக்கூடாதுன்ற போட்டி இருக்கு பாருங்க. குறிப்பா எடப்பாடி அவரோட நிர்வாகத்திறன் இல்லாத ஒரு இதுதான் அதுன்றது அந்த கட்சிக்குள்ள சொல்றாங்க. அவருக்கு சரியான இது இல்லை, அவரால் தான் வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரா போறாங்க அப்படின்றது சொல்றாங்க. அதனாலதான் எதிர்க்கிறாங்க அவரை எல்லாரும். இன்னைக்கு அந்த குணத்தாலதான் இன்னைக்கு அவர் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாரு. அவர் அரவணைச்சிருக்கணும். இப்ப ஸ்டாலின் அவர் வந்து அதிமுகல இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வர்றாரு, அரவணைச்சுக்கிறாரு. தாவேக்கல்ல இருந்து வந்தாலும் அரவணைச்சுக்கிறாரு. எல்லாரையும் அரவணைச்சு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இது, அதுதாங்க லீடர்ஷிப்பு. இங்க இருக்கக்கூடாது, இவனை ஒழிச்சிடணும், அவனை ஒழிச்சோம், நம்ம மட்டும்தான் இருக்கணும்னு இன்னைக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க நினைச்சதை கடவுள் செஞ்சுட்டாரு. அந்த கட்சி உடஞ்சிருச்சு. ஸோ நிர்வாகிகளோட நிலைமை என்ன? அந்த கட்சி அடுத்து என்ன ஆக போகுது? இதை பத்தின சிந்தனை அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு இருக்கா? இப்ப திமுக தோல்வி அப்படின்னு சொன்னா தோல்விக்கான காரணம் என்னன்ற ஆய்வை வந்து உடனே பண்ணுங்கன்றாரு. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. உடனே இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கான வேலையை ஆரம்பிங்க. உடனே அந்தந்த தொகுதியில அந்தந்த இதுல போய் தோல்விக்கு என்ன காரணம்னு குளத்தூருக்கு இம்மீடியட்டா வந்து முதல்வரின் மனைவி இறங்குனாங்க. அவங்க பர்சனலா போய் அதுக்கான அவர் தோத்ததுக்கான என்ன காரணம்ன்றத அவங்க பர்சனலா போய் ஒரு டீம் போட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அவங்கதான் அங்க இருந்து பார்த்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்தது அவங்க தான். ஏன்னா முதல்வர் தோப்பாருன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதனால ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்?
அதிமுக வந்து நம்ம கட்சி உடஞ்சே போச்சு. அப்ப இதுக்கு மேல இது உடைய விடக்கூடாதுன்னா போங்க, போய் சின்னம்மாட்ட உட்காந்து பேசுங்க. அந்த பக்கம் இருக்கவங்களை எல்லாத்தையும் வர வைங்க. அந்த சைடு அவங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அமமுக தினகரன் அண்ணனை கூப்பிடுங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணி அந்த கட்சியை கொண்டு வரணும் இல்லையா? அப்போ ஒரு அதுக்கான முன்னெடுப்பு விஜய் காரணம் நீங்க சொன்னாலும் எடப்பாடியும் ஒரு காரணமா இருக்காரு. எடப்பாடியும் மெயின் காரணம் எடப்பாடி தான். விஜய் வந்து ஒரு காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். விஜயும் அதுல ஒரு பாயிண்ட். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.